தான் தலைநகர். அதற்கு பிறகு தலைநகரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் மாற்றப்படுகிறது. காரணம், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு மதீனாவிலே ஒரு பாதுகாப்பு இல்லை என்ற சூழல் உருவாகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை நடந்த ஒரு சம்பவம், அதற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள், இதன் காரணமாக தலைநகரம் மாற்றப்படுகிறது. அந்த தலைநகரம் கூஃபாவாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலேயே இஸ்லாத்தினுடைய இன்னொரு தலைநகரும் இன்னொரு கேபிட்டல் சிட்டியும் உருவாகி கொண்டே இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத்திற்கு பிறகு அந்த தலைநகர் தான் இஸ்லாமிய கேந்திரமாக மாறுகிறது. அதுதான் டமாஸ்கஸ், இன்று சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய ஷாம் என்ற பிரதேசம். இந்த ஷாம் பிரதேசம் பல்வேறு சிறப்புகளை பெற்றது. இது இஸ்லாத்தினுடைய தலைநகராக இருக்கும் பொழுதுதான் இதற்கு சிறப்பு என்பதில்லை. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பே எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் இந்த ஷாமுடைய பிரதேசத்தை சுற்றியே அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜிற்கு அழைத்து சென்றதை பற்றி சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு, நாம் உங்களை இரவோடு இரவாக இரவில் பயணம் செய்ய வைத்தோம். அது தரைமார்க்கமான பயணம், வான்மார்க்கமான பயணம் அல்ல. இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய தரைமார்க்கமான பயணம், மேராஜ் என்பது வான்மார்க்கமான பயணம். தரைமார்க்கமான பயணத்திற்கு பைத்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய காபாவிலிருந்து பைத்துல் மக்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஷாம் பிரதேசம் வரை உங்களை கொண்டு சென்றோம். அந்த பூமியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சுற்றிலும் உள்ள இடங்களை நாம் பரக்கத்து செய்து வைத்தோம், அதை சுற்றிலும் நாம் பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கி வைத்தோம் என்று சொல்லுவது, அல்லாஹ் அந்த இடத்தை சுற்றிலும் நபிமார்களை அங்கே இறக்கி வைத்தான். ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹு தாலா ஒரு நேரத்தில் அல்ல, ஒரே நேரத்திலே அல்லாஹு தாலா இறக்கி வைத்துக் கொண்டே இருந்தார். எனவே ஷாம் என்ற பிரதேசம் மிக பெரும் சிறப்பு வாய்ந்தது இஸ்லாமிய வரலாற்றில். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஷாமிற்கு மிக பெரும் அந்தஸ்து ஏற்பட்டது. மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய கேந்திரமாக அது மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு நீ பரக்கத்தை செய், யா அல்லாஹ் யமனுக்கு நீ பரக்கத்தை செய். நபி அவர்களுடைய இந்த துஆவை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் எழுந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ நஜ்தினா என்று கூறுகிறார். யா அல்லாஹ் நஜ்துடைய பிரதேசத்திற்கு நீ பரக்கத்து செய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவிலே கூட சேர்க்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் 3 தடவை கேட்ட பிறகும் அமைதியாக இருந்துவிட்டு 3வது தடவை அவருக்கு பதில் கொடுக்கும் விதமாக சொன்னார்கள், ஹுனாலிக ஜில்சாலும் வஃபிதன், அங்கு பூகம்பங்களும் குழப்பங்களும் ஏற்படும், வபிஹாயத்துல் வகர்னு ஷைத்தான், அங்கிருந்துதான் குழப்பத்தினுடைய ஆணிவேர் உண்டாகும் என்றார்கள். இந்த நஜ்துடைய பிரதேசம் என்பது ஈராக். இன்றைக்கு எதை ஈராக் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் நஜ்த் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பு பெருமக்களே, இந்த ஷாம் சஹாபாக்களினுடைய காலத்திலே மிக பெரும் பிரபலமாக இருந்தது. யாரெல்லாம் மதீனாவிலே இருந்தார்களோ மதீனாவிலிருந்து புலம்பெயர்ந்து ஷாமிற்கு சஹாபாக்கள் வர ஆரம்பித்தார்கள். காரணம், ஷாமில் தான் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் ஒற்றை ஆட்சி நடத்தினார்கள். கொஞ்ச காலம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அதை முற்றிலும் தவிர்த்து விட்டு பார்த்தால் 30 ஆண்டு காலமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் முழு இஸ்லாமிய அரசையும் ஒரே குடையின் கீழ் ஆண்டு கொண்டிருந்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை அவர்கள் செய்தது இதே ஷாம் என்ற பிரதேசத்தினுடைய திமஷ்க் என்பதை தலைநகராக வைத்துத்தான் செய்தார்கள். இப்னுல் அசாக்கிர் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார், ஷாமிலே 10,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். ஷாமினுடைய ஒவ்வொரு கல்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு கீழ் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு நபித்தோழர் அங்கே புதைக்கப்பட்டிருப்பார்.
ஷாமினுடைய பூமியிலே எங்கு தோன்றினாலும் சஹாபாக்களுடைய எலும்புகள் உங்களுக்கு காண கிடைக்கும் என்பதாக இப்னுல் அஸ்ஸாக்கிர் தன்னுடைய வரலாற்று பதிவேட்டிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஷாம் பறந்தது. ஜோர்டான், லெபனான், பலஸ்தீன், இன்று இருக்கக்கூடிய சிரியா, இந்த அனைத்து பிரதேசங்களையும் உள்ளடக்கியதுதான் அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லக்கூடிய ஷாம், நபி அவர்கள் தங்களுடைய ஹதீசுகளிலும் சொல்லக்கூடிய ஷாம் என்ற பகுதி. ஷாம் வாசிகளை பற்றி, சிரியா வாசிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு சென்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த ஆட்சியினுடைய பின்புலமாக இருந்தவர்கள் ஷாம் வாசிகள். ஈராக்கினுடைய இஸ்லாமியர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனநாயக ஆட்சியை தோற்றுவிப்பதற்காக வேண்டி அழைக்கின்றார்கள். ஆனால் அழைத்து விட்டு மோசடி செய்து விட்டார்கள். கர்பலாவிலே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகுவதற்காக வேண்டி அத்தனை ஏற்பாடுகளையும் அவர்களே செய்து விட்டார்கள். அழைத்தவர்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டார்கள். பையத்து செய்தவர்கள் பையத்தை முறித்துக் கொண்டார்கள். ஒப்பந்தம் செய்தவர்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஷாம் வாசிகள் கடைசி வரை இருந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் இத்திஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றிணையும் தன்மை இருந்தது. எனவேதான் இந்த ஷாமை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலும் சிலாகித்து பேசுகின்றான். நபி அவர்களும் ஷாமிற்காக வேண்டி துஆ செய்தார்கள். ஆனால் இன்று ஷாமுடைய நிலை மிக பெரும் சோகத்திற்குள்ளானதாக இருக்கிறது. சிரியாவை பற்றி கவலைப்படக்கூடிய ஊடகங்களே கிடையாது. சிரியாவை பற்றி கவலைப்படக்கூடிய நாடுகளும் கிடையாது. மனிதாபிமானத்திலே நாங்கள் மெச்சத்தகுந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மேலை தேய நாடுகளோ கீழே தேய நாடுகளோ எந்த நாடும் சிரியாவிற்காக வேண்டி அழுவதில்லை. ஆனால் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம், ஷாமில் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கின்றது? ஆம், அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணத்தை தெளிவாக தெரியாமல் நான் அதன் உள்ளே நுழைய முடியாது. பொதுவாகவே ஒரு காலகட்டத்தில் எப்பொழுது பிரிட்டிஷாரினுடைய இயந்திரம், அவர்களுடைய செல்வாக்கு உலகெல்லாம் பறந்து விரிந்ததோ அது ஷாமையும் பிடித்தது. ஷாமையும் தங்களுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் அவர்கள் கொண்டு வந்தார்கள். பிரான்சினுடைய ஆதிக்கத்தின் கீழ் நீண்ட காலமாக ஷாம் இருந்தது. எனவே முதலாளித்துவத்திற்கு எதிர்ப்பு அந்த இடத்தில் இருந்து கொண்டே இருந்தது. முதலாளித்துவத்தை அவர்கள் வெறுக்கத்தக்க ஒன்றாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே ரஷ்யா அங்கே கால் பதிக்கிறது. ரஷ்யா தன்னுடைய ஆட்களை அங்கே ஏவுகின்றது. நீங்கள் முதலாளித்துவத்தை கைவிடுங்கள், பொது உடைமைக்காக வேண்டி, கம்யூனிசத்திற்காக வேண்டி உங்களுக்கு நாம் வழி திறந்து விடுகின்றோம், உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கின்றோம் என்று ரஷ்யா வந்து கரம் நீட்டுகின்றது. அங்கே ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது, பாத் என்ற ஒரு கட்சி. அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தன்னுடைய அடிப்படையாக கொண்ட கட்சி. அந்த கட்சியினுடைய முதல் செயலாளராக ஹாஃபில் அல் அசத் என்பவர் பதவியேற்கின்றார். 70% சுன்னி முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடு, அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தை கொள்கையாக கொண்டவர்கள் வாழ்கின்ற நாடு, 10% மட்டுமே ஷியாக்களை கொண்ட நாடு, அதைவிட குறைவாக கிறிஸ்தவர்களை கொண்ட நாடு, 70% மிகுதமாக அஹ்லு சுன்னாக்களை கொண்ட நாட்டிலே ஒரு ஷியா பதவியேற்கின்றார். அவரை ஷியா என்பதற்காக வேண்டி அவர்கள் ஆதரிக்கவில்லை. சோசலிசத்தின் மூலம் முதலாளித்துவத்திலிருந்து தங்களுக்கு விடுதலை தருவார் என்ற எண்ணத்திலே அவர்களை ஆதரித்து விட்டார். இதை எதிர்த்து அந்த நேரத்திலே முதலாக ஒரு புரட்சி வெடிக்கின்றது. இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியை சார்ந்தவர்கள் அந்த புரட்சியை செய்கின்றார்கள். ஏறத்தாழ 40,000 பேர் ஒரு இடத்திலே ஒன்று கூடுகின்றார்கள். ஹாஃபில் அல் அசத் என்ன செய்கின்றார் தெரியுமா? ஜனநாயக நாட்டிலே என்ன செய்வார்கள்? எங்காவது ஒரு இடத்தில் இவ்வாறு போராட்டம் நடந்தால் கண்ணீர் புகை குண்டுகள் வீசுவார்கள், அல்லது நீரை பீச்சி அடித்து அவர்களை விரட்டுவார்கள், அல்லது வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடுவார்கள், அல்லது லத்தி சார்ஜ் செய்து கூட்டத்தை கலைப்பார்கள். ஆனால் ஹாஃபில் அல் அசத் 40,000 முஸ்லிம்களையும் கொன்று குவித்து விட்டார். ஒரே அடியாக 40,000 பேரையும் கொன்று விட்டார். மேலை நாடுகளிலே, மேற்குலக நாடுகளிலே ஏதாவது ஒரு
சம்பவம் நடக்குமானால் அது மீடியாக்களிலே வெளிவரும். அங்குள்ள மனிதாபிமானிகள் அதை எதிர்ப்பார்கள். ரஷ்யா போன்ற கம்யூனிச சித்தாந்தம் உள்ள நாட்டிலே யாராவது உண்மைக்கு எதிராக வாய் திறந்தால் அவர்களுடைய நாக்கு நறுக்கப்படும். இதுதான் இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். மிக நீண்ட நாட்களாக அவர் தன்னுடைய ஆளுகையின் கீழ் சிரியாவை வைத்துக் கொண்டே இருக்கின்றார். 1940 பிறகு அவருடைய ஆட்சி நீண்டு கொண்டே இருக்கின்றது. அவருடைய இறப்பிற்கு பிறகு ஏறத்தாழ 2000 ஆண்டு இப்பொழுது பதவியிலே இருக்கின்ற மூர்க்க குணமுடைய பஷார் அல் அசத் என்பவர் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். இவருடைய மகன் ஹாஃபிஸ் அல் அசதுடைய மகன் ராணுவ புரட்சியின் மூலம் கண்டாக்டராக இருந்தவரை தன்னுடைய மகனை அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கின்றார் ஹாஃபிஸ் அல் அசத். ஹாஃபிஸ் அல் அசத் மிக மோசமான கொள்கை கொண்டவர். முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்கள் என்றால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய மக்களுக்கு எதிராக மிக மோசமான கொள்கைகளை தம்மிடத்திலே கொண்டவர். அது என்ன அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது நீங்கள் நினைப்பதை போன்று இப்பொழுது யார் தங்களை அஹ்லு சுன்னா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஏறத்தாழ நாம் எல்லோரும். அதை விட்டு வெளியேறியவர்கள் ஷியாக்கள், ஹவாரிஜிகள் என்று சொல்லப்படக்கூடிய தனி கூட்டம் கொண்டவர்கள். ஷியாக்களை இன்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்கக்கூடிய போராக்கள் தான் ஷியாக்கள். 1008 இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பள்ளிவாசல் அது ஷியாக்களுடைய பள்ளிவாசல். இவர்களுடைய கொள்கைகள் என்ன? இவர்கள் முக்கியமாக இவர்களிலே 12 பிரிவுகள் இருக்கின்றார்கள். அந்த 12 பிரிவாரனுடைய கொள்கையை சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது. நான் சுருக்கமாக உங்களுடைய மனதில் பதியுமாறு சில விஷயங்களை சொல்கின்றேன். தங்களுக்காக வேண்டி இவர்கள் 12 இமாம்களை வைத்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்ல் பைத் என்று சொல்லப்படும் நபி அவர்களுடைய வாரிசிலே வரக்கூடிய இமாம்கள். இந்த இமாம்களை பற்றி இவர்களுடைய ஈமான் என்னவென்றால்